அனைவருக்கும் வணக்கம். அகத்தில் தன்னை அறிந்து உணர பலரிடம் தேடுதல் இருந்தாலும் அதில் இருக்கும் ரகசியம் புரிந்து சரியான பாதையில் செல்வது குழப்பம்தான் இருந்து வருகிறது. நூல் அறிவை படித்து நிலையை அடைய முடியுமா என்றால் அனுபவம் தேவைப்படுகிறது. அனுபவத்திற்கு குருவை தேடினால் குரு அதை அறிந்து உணர்ந்தவராக இருக்கிறாரா என்பது தெரியாமல் போய்விடுகிறது. நூல் அறிவினால் நிலையை அடைய முடியாது என்றாலும் அவசியம் சித்தர்கள் நூல் அறிவு வேண்டும். அதை அனுபவத்தில் கொண்டு வருவதற்கு தவத்தை புரிந்து அனுபவம் உள்ள குரு உபதேசம் பெற்று ஞானம் அடையலாம். ஞானம் அடைவதற்கு ஆதியில் தோன்றிய பஞ்சகர்த்தாவான 5 நிறங்களை காண வேண்டும். அகத்துக்குள் இருக்கும் தெய்வங்களாக வழிபடும் ஆற்றலை அறிந்து உணர வேண்டும். இதைத்தான் அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 8வது பாடலில் விளக்கமாக கூறுகிறார். அதை பார்க்கலாம். ஆமப்பா முத்து பச்சை பவளம் வெள்ளை ஆதி என்ற மஞ்சள் அஞ்சும் பஞ்சகர்த்தாள் நாம் இடை பிங்களையும் பிரம்மன் விஷ்ணு நாடி 3 கூடி நின்ற சுழியே ருத்திரன் வாமப்பா புருவமத்தி மகேசனாகும் வன்மை சிவனுக்கும் மனோன்மணியே சக்தி ஊமப்பா பிரம்மனுக்கு சக்தி வாணி உறுதியுள்ள விஷ்ணுவுக்கும் திருவாம் காணே. பாடல் விளக்கத்தை பார்க்கலாம். 5 வகை நிறங்கள் முத்து பச்சை பவளம் வெள்ளை மஞ்சள் ஆகியவை உடலுக்குள் எழும் பஞ்ச சக்திகளின் அடையாளங்கள். முத்து வெண்மை ஒளி, பச்சை பச்சை ஒளி, பவளம் சிவப்பு ஒளி, வெள்ளை தூய ஒளி, மஞ்சள் ஞான ஒளி. இவை 5ம் பஞ்சகர்த்தாள். படைப்பு காப்பு அழிவு மறைவு அருள் ஆகிய 5ம் செயல்களை நடத்தும் சக்தி. இடகளை சந்திர நாடி மற்றும் பிங்களை சூரிய நாடி ஆகிய 2ம் 3வது நாடியான சூக்ஷ்ம நாடியாகிய 3ம் ஒன்றாகும்போது உள் உணர்வு ஏற்படுகிறது. 3 நாடியும் இணையும் இடம் புருவ மத்தி. அதுவே மகேசன் தத்துவமாக விளங்குகிறது. ஞானக்கண் திறக்கும் இடமும் அதுதான். சிவமும் சக்தியும் ஒன்றாகும் நிலையில் மனம் நிலைத்து போகும். உடலில் ஒவ்வொரு தத்துவத்தின் ஆற்றலுக்கும் தெய்வ சக்தியின் பெயரை இட்டு அழைக்கிறார்கள் சித்தர்கள். இதில் அகஸ்தியர் சிவனுக்கு மனோன்மணியே சக்தி, பிரம்மனுக்கு சரஸ்வதி, விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி என்று கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.